ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டியநாட் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, வெயில் காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்தியான ட்ரிங்க் தாங்க பார்க்க போறோம். ரெண்டு வகையான ட்ரிங்க் பார்க்க போறோம் இன்னைக்கு. ஒன்னு வந்து மசாலா மோர் எப்படி பண்றதுங்கிறது பார்க்க போறோம். இன்னொன்னு வந்து பானக்கரம், அதாவது பானகம். எங்க ஊர் சைடு வந்து பானக்கரம் தான் சொல்லுவாங்க. இந்த பானக்கரத்தை எப்படி பண்ண போறோங்கிறத பார்க்க போறோம். இந்த ரெண்டு வகையான ட்ரிங்க்குமே ரொம்ப உடம்புக்கு ஹெல்தியான ட்ரிங்க்குங்க. வெயில் காலங்கள்ல வந்து இது அடிக்கடி நீங்க உடம்புக்கு குளிர்ச்சிக்காக நீங்க செஞ்சு குடிங்க, ரொம்ப நல்லது. இப்போ வாங்க இதை ரெண்டையுமே நம்ம இன்னைக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் அமைக்கிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல நாம மசாலா மோர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்த்துடலாங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு மாங்காய். மாங்காய் வந்து ஆப்ஷன் தாங்க, ஆனா இதை ட்ரை பண்ணி பாருங்க. மசாலா மோருக்கு சூப்பர் டேஸ்டா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம். இப்போ இதை நைஸா மிக்சியில் அரைச்சிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம். பாருங்க, இதை அரைச்சிக்கிட்டு வச்சு இப்போ 1 கப் தயிர் சேர்த்துக்கிறேன் நான் இதில். அதோட 1 கப் தண்ணி. இதையும் நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா அடிச்சுக்கிட்டு வச்சு இப்போ இதை நம்ம வடிகட்டிடலாம். பாருங்க, நல்லா வடிகட்டியாச்சு. இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சக்கையெல்லாம் நம்ம வெளியே எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதோட இன்னொரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தயிர் உங்களுக்கு ரொம்ப புளிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா இன்னும் 2 கப்பு கூட சேர்த்து தண்ணி விட்டுக்கலாம், நல்லா இருக்கும். தயிர் புளிப்பு கம்மியா இருந்ததுன்னா அளவா தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுல தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மோர் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி நிறைய பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி குடிச்சுக்கலாம். உங்களுக்கு தண்ணி தாகமெல்லாம் வெயில் காலங்களில் வந்து நிற்காது. அப்போ எல்லாம் இந்த மோரை வந்து நீங்கள் குடிச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் கூட இதை ஜில்லுன்னு கூட குடிச்சுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு கிளாஸில் மாற்றிடலாம். பாருங்க, சூப்பரான மசாலா மோர் ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ அடுத்து நம்ம பானக்கரம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்னைக்கு பானக்கரம் செய்யறதுக்கு வந்து கருப்பட்டி எடுத்துருக்குறேங்க. நீங்க கருப்பட்டி தான் எடுத்துக்கணும்னு இல்லை, வெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம். இது ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க நான். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. இதை நல்லா கரைச்சாச்சுங்க. இப்போ அடுத்து வந்து நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்குறேங்க. புளி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க பானக்கரத்துக்கு, ஆனால் எங்கள் ஊர் சைடெல்லாம் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த புளிப்பு டேஸ்ட்டு இனிப்பு டேஸ்ட்டுங்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. புளி வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதில் சேர்த்துக்க வேண்டாம். இதோட 1/2 ஸ்பூன் வந்து சுக்கு தட்டி போட்டிருக்கிறேங்க நான். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1/2 எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதோட இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இப்போ வடிகட்டிக்கலாம். பாருங்க, இந்த கசடெல்லாம் எடுத்துருங்க. இது வாயில வந்து குடிக்கும் போது உள்ள வாய்க்குள்ள வரும், அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை ஒரு கிளாஸ்ல மாத்திடலாம். இது உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க. இதை வந்து பானகம்னு சொல்லுவாங்க. எங்க ஊர் சைடு வந்து பானக்கரம் அம்பாங்க. கோயில்களில் திருவிழாக்கள்ல இந்த பானகம் வந்து செய்வாங்க கண்டிப்பா. இது வந்து உடல் சூட்டை தணிக்கும், ரொம்ப உடம்புக்கு நல்லது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, 2 சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆயிருச்சு. ஒன்று வந்து மசாலா மோர், இன்னொன்று வந்து பானக்கரம். இது ரெண்டையுமே வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் அமுக்குங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.